அன்பார்ந்தவர்களே, ஒட்டுமொத்த சோழ பண்பாட்டினுடைய உச்சம் ஒன்று கற்களால் கட்டப்பட்ட பெரிய கோயில், மற்றொன்று சொற்களால் கட்டப்பட்ட கம்பராமாயணம். அந்த காலத்துல உப்பும் அரிசியும் ஒரே விலை தான். 1 கிலோ உப்பு கொடுத்தோம்னா 1 கிலோ அரிசியை வாங்கிக்கலாம். மண்ணில் தான் எதை போட்டாலும் மக்கிரும். விலங்கா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், மண்ணுக்கு எதுவுமே தெரியாது, போட்டா மக்கிரும். ஒருவருக்கு அறிவு முக்கியமா அல்லது கற்பனை முக்கியம்? நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தது உலகு. அனைவருக்கும் வணக்கம். அன்பார்ந்தவர்களே, இந்தியாவில் எத்தனையோ நகரங்கள் இருக்கிறது. எல்லா நகரத்திற்கும் ஒரு சிறப்பு இருக்கும். எல்லா நகரமும் ஏதோ ஒரு அடையாளத்தால் அறியப்படும். பெரும்பாலான நகரங்களுக்கு பழமையான கோயில்கள் அடையாளமாக இருக்கும். இன்னும் சில நகரங்களுக்கு அங்கே இருக்கின்ற அரண்மனை அடையாளமாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பல நூற்றாண்டுகளாக ஒரு நகரத்தின் அடையாளமாக நூலகம் இருக்கிறது என்றால் அது தஞ்சாவூர் தான், நம்முடைய சரஸ்வதி மகால் நூலகம். அப்படிப்பட்ட ஒரு மண்ணில் நின்று கொண்டு, அதுவும் புத்தக திருவிழாவில் உங்களை சந்திப்பது எனக்கு எப்பேற்பட்ட பேர். தலைப்பு, இன்றைக்கான தலைப்பு விதையின் செறிவு. இந்த உலகத்தில் பாரபட்சமே இல்லாத 2 விஷயம் இருக்கும் என்றால், ஒன்று மரணம், மற்றொன்று மண். மண்ணில் தான் எதை போட்டாலும் மக்கிரும். விலங்கா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், மண்ணுக்கு எதுவுமே தெரியாது, போட்டா மக்கிரும். அப்பேற்பட்ட மண்ணிலிருந்து கூட வீழாமல் எழுந்து நிற்கின்ற சக்தி இயற்கைக்கு இருக்கிறது என்றால் அது விதைக்கு மட்டும்தான். விதையினுடைய மிக முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? ஆழ வேர் விட்டு 1000 கிளை விட்டு வளர்ந்த ஆலமரமாக இருந்தாலும் வெறும் குன்றின் மணி அளவுதான் இருக்கும். அதுதான் விதையினுடைய செறிவு. கனடாவில் ஒரு பனிப்படைந்த பிரதேசத்தில் சில உறைந்த நிலையில் இருந்த விதைகளை கண்டுபிடிச்சாங்க. அந்த விதையை எடுத்துட்டு வந்து மண்ணில் ஊண்டி தண்ணி விட்டு வளர்த்து பார்த்தாங்க. இதில் என்ன தெரியுமா ஆச்சரியமான விஷயம்? அந்த விதைகள் உறைந்தது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. 10,000 வருஷம் ஆச்சு அந்த விதைகள் உறைந்து. ஆனாலும் கொஞ்சம் போல மண்ணும் ஒரு துளி நீரும் இருந்தால் அந்த விதை மீண்டும் முளைத்தது, அங்கே மலர்கள் வந்தது. அதுதான் விதைக்கான செறிவு. ஒட்டுமொத்த இயற்கையிலும் மிகச் செறிவான ஒரு உயிர்ப்பான விஷயம் இருக்கும் என்றால் அது விதைதான் நண்பர்களே. ஒரு பக்கம் விதை என்றால் ஒட்டுமொத்த மனித குலமும் அத்தனை செறிவாக ஒன்றை கண்டுபிடித்து வைத்திருக்கும் என்றால் அது புத்தகங்கள் தான். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு விதை தான். விதை என்றால் புத்தகம் சொல்லியாச்சு. முதல் விதையை கவிதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா உலகத்திலேயே 2 தேசங்களினுடைய தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். அவர் கவிதையை பற்றி அவருடைய கவிதை வரியில் ஒன்று சொல்லுவார். மனிதன் தண்ணீர் இல்லாமல் கூட வாழ்ந்து விடுவான், ஆனால் கவிதை வரிகள் இல்லாமல் வாழ்ந்து விட மாட்டான். கொஞ்சம் யோசித்து பார்த்தா அது உண்மைதான். ஏன்னா மனித வரலாறு தொடங்கியது தொட்டு அவன் கவிதையில தான் பேசிக்கிட்டே வரான். நம்ம கையில் இன்னைக்கு கிடைக்கிறதுல மிக பழமையான இலக்கியம்னா அது சங்க இலக்கியம் தான். எல்லாருக்கும் சங்க இலக்கியம் மீது இருக்கின்ற ஒரு விமர்சனம் என்னன்னா, அது படிச்சா புரியாது. ஏன்னா 2000 வருஷம் பழசாயிருச்சு. நாங்கள் இன்னைக்கு 21வது நூற்றாண்டில் உட்காந்துருக்கோம். அந்த இலக்கியங்கள் எப்படி எங்களுக்கு புரியணும்? நமக்கெல்லாம் சினிமா பார்ப்போம் தானே, எல்லாருக்கும் சினிமா பார்க்கின்ற பழக்கம் இருக்கும். ஒரு காதலன் காதலி பார்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எங்கேயோ பஸ் ஸ்டாண்ட்லேயே எங்கேயோ பார்ப்பான். ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவான், பார்த்தேன் ஆனால் எங்கேயோ போயிட்டா, எங்கே போனான்னு தெரியலன்னு. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்? எங்கடா போயிட போடா, இந்த ஊரில் தானே எங்கேயோ இருக்க போறா, தேடுனா கிடைக்க மாட்டாளா அப்படின்னு. குறுந்தொகைன்னு ஒரு இலக்கியம் நண்பர்களே. இங்கே பையன் பேசுகிறான், அதே குறுந்தொகையில் ஒரு பொண்ணு பேசுகிறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். நிலம் தொட்டு புகார், வானம் ஏறார், விலங்கு இரு முன்னீர், காலில் செல்லார், நாட்டின் நாட்டின் ஊரின் ஊரின், குடிமுறை குடிமுறை தேரின், கெடுநரும் உளரோ நம் காதலோரே. எங்க போயிட போறான் அவன்? உன் காதலன் எங்க போயிட போறான்? நிலத்தை பறிச்சு உள்ள போய் படுத்துக்க போறானா? இல்ல வானத்துல படிக்கட்டு போட்டு ஏறி போயிட போறானா? இல்ல கடல்ல காலாலேயே நடந்து எங்கேயாச்சும் ஓடி போயிட போறானா? நாடு நாடா ஊர் ஊரா தெரினா கிடைக்க மாட்டானாடா. இது நமக்கு புரியலையா? இது இன்னைக்கு இருக்கிறதானே. இன்னும் அடுத்த நிலைக்கு போவோம். அன்பர்ந்தவர்களே, அகடானூறுன்னு ஒரு இலக்கியம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தலைவன், தலைவி, தோழி, தாய், செவிலித்தாய், இந்த 5 கேரக்டரை வச்சுட்டு அவங்க சொல்ற கவிதை இருக்குல்ல, உண்மையிலே நம்மளை பிரமிக்க வச்சிரும். அகடானூர்ல உப்பு விற்கிறத பத்தி ஒரு கவிதை இருக்கு, அம்மூனார் இயற்றினது. நான் பாட்டெல்லாம் சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பல. அகடானூர்ல 140வது பாடல். வாய்ப்பு இருப்பவர்கள் தேடி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஒருத்தவன் உப்பு விற்க கடல்ல இருந்து நகரத்துக்கு போறான். ஏன்னா உப்பு நெய்தல் நிலத்தில் தான் விளையும். அந்த காலத்துல உப்பும்
அரிசியும் ஒரே விலை தான். 1 கிலோ உப்பு கொடுத்தோம்னா 1 கிலோ அரிசியை வாங்கிக்கலாம். இது ஒரு வரலாற்று தகவல், போற போக்கில் சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு நம்மளாம் வேலை செய்து சம்பளம் வாங்குறோம். அந்த சம்பளம்ங்கிற வார்த்தை எங்கிருந்து வந்தது தெரியுமா? சம்பா அளம். சம்பான நமக்கு தெரியும், சீரக சம்பா, மாப்பிள சம்பான்னு சொல்றோம். சம்பா என்றாலே அரிசி. உப்பளத்தில் விளையக்கூடியது உப்பு. அந்த காலத்தில் இருக்கின்ற தமிழர்கள் மனிதர்கள் எல்லோருக்கும் சம்பளமாக அரிசியையும் உப்பையும் தான் கொடுத்தார்கள். அந்த வார்த்தை தான் சம்பளம்னு சேர்ந்து வந்தது. 2000 வருடங்களாக நாம் இன்னும் சம்பளத்தை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தை இருப்பது அகநானூர்ல. இப்ப சம்பளம் நம்ம வாங்கியாச்சு. இப்ப உப்பை விற்க உமனர்கள் வேறு நிலத்திற்கு போறார்கள். அந்த நிலம் அவங்களுக்கு புதிது. அந்த ஊர்ல எல்லாம் நாய் வளர்ப்பாங்கல்ல, அப்ப புதுசா ஆள் அந்த நாய் பார்த்து குலைக்கும்ல. ஒரு மிகப்பெரிய மாட்டு வண்டி முழுக்க உப்பு ஏத்திட்டு ஒரு வயதானவரும் அவர் கூட ஒரு இளம் பெண்ணும், அவர் ரொம்ப அழகானவர், இளம் பெண்ணும் போறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற நாய் அவங்கள பார்த்து குலைக்குது. அப்ப ஒருத்தன் அந்த பொண்ணை பார்க்கறான். அந்த பொண்ணு பார்த்து பயந்து நிற்குது. அந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு காதல் வந்து விட்டது. இப்ப அவன் சொல்றான், அந்த வண்டி ஒரு சகதியில மாட்டி நகர முடியாம நிக்குது. விவசாயிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு முறை அறுவடை பண்ணிட்டாங்கன்னா அடுத்த முறை அறுவடை பண்ணுவதற்கு அந்த விளை நிலத்தை தீயிட்டு கொளுத்திடுவாங்க. அப்போ கருப்பா ஒரு புகை போகும்ல, அந்த மாதிரியான கரும்புகையில இந்த வண்டி மாட்டிக்கிச்சு. இந்த வண்டி மாட்டிக்கிறத காப்பாத்துறதுக்கு இந்த வண்டி மாடுகள் எப்படி உதவுதோ அது மாதிரி இந்த பொண்ணோட கண்ணுல நான் மாத்திக்கிட்டேன். இந்த பொண்ணுடைய கண்ணிலிருந்து நான் தம்பிக்க இந்த வண்டிக்காரன் தான் எனக்கு உதவணும். எப்படி இந்த மாடு சேத்துல சிக்கிக்கிட்ட வண்டியை காப்பாற்ற உதவுதோ அதே மாதிரி மீன் போன்ற கண்களை உடைய இந்த பெண்ணினுடைய கண்களில் சிக்கிய என்னை இந்த வண்டிக்காரன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றான். நமக்கெல்லாம் ஒரே கேள்வியா இருக்கும், வண்டிக்காரன் எப்படி காப்பாற்ற முடியும்னா அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த வண்டிக்காரர். எப்படி ஒரு காதலை வரலாற்று சுவையோடு இயல்பாக எடுத்து வைக்கின்ற இலக்கியங்கள் எல்லாமும் விதை போதுன்றதுதான். நான் இன்னொரு இலக்கியம் சொல்றேன், அது எந்த இலக்கியம்னு பின்னாடி சொல்றேன். எப்பயுமே ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இருக்காங்க. எல்லா நேரங்களும் கணவனுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பணும்னு தோணாது. எனக்காச்சும் ஒரு நாள் அவர் சந்தோஷமா இருந்தாருன்னா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புவாரு. அன்னைக்கு அந்த கணவனுக்கு தோணுச்சு. நண்பர்களே, சங்க காலத்தில் ஆண்களும் முடி வளர்ப்பார்கள், ஆண்களும் பூ வைப்பார்கள். அதுதான் அவர்களுடைய அலங்காரம். இவன் புதுசா மரத்தில் இருந்த பூவை பறிச்சு தலையில வச்சுக்கிறான். வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்ப போகும்போது அவங்களோட வீட்டம்மா கேட்குது, இப்போ இவ்வளவு சீவி சிங்காரிச்சிட்டு நீ எவ்வளோ பார்க்க போற? சரி, இன்னைக்கு ஆரம்பமே சரியில்லை, ஏதோ நமக்கு போதாத காலம் போல அப்படின்னு அவன் வீட்டில இருந்து கிளம்ப போனவே உள்ள வந்துடுறான். நான் எங்கேயுமே போலன்னு அந்த அம்மா முறைச்சிக்கிட்டே இருக்கு. முறைச்சிட்டே இருக்கும்போது சரி நம்ம எதுவும் பேச வேணாம், அவங்களே பார்ப்போன்னா அவங்களுடைய கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பண்ற? நான் ரசிக்கிறேன். நீ என்னைய ரசிக்கிற மாதிரி இல்ல, இப்ப யாரையோ பார்க்க போனேல அவளை மனசுல நினைச்சுக்கிட்டே என்னைய பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்றான். திருப்பி அவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. நான் எதுவுமே பண்ணலையே, எந்த தப்புமே பண்ணலையே, இது என்னடா சிக்கலா இருக்கு அப்படின்னு நான் இப்ப சத்தியமா ஒன்னதான் நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நீ சத்தியமா என்னதான் நினைச்சனா இதுக்கு முன்னாடி நீ என்ன நினைக்கலன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முன்னாடி யாரை நினைச்ச அப்படின்னு ஒரு கேள்வி. இவன் நான் உன்னை விட நான் வேறு எவரையுமே அதிகமாக காதலிக்கல, நான் வேற யாரை நினைக்க போறேன்? இப்ப என்னை விட அதிகமாக காதலிக்கலனா அப்ப என்னை விட கம்மியா யாரையோ காதலிக்கிறேன்னு தான் அர்த்தம். அது யாருன்னு சொல்லு. இவனுக்கு எல்லா வார்த்தைகளுமே கத்தி மாதிரி திரும்பி வருது. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி, வார்த்தைகள் அனைத்தும் தோர்த்த இடத்தில் இன்னொரு பிளான் பண்றான். சரி, தும்மிடுவான். பேசினா தானே பிரச்சனை, பேசினா தானே பிரச்சனை வருது, தும்மிடலாம். அன்பானவர்களே, நமக்கு தும்முனா நமக்கு ஒரு பழக்கம் இருக்கு, ஆயுசு 100ன்னு சொல்லுவோம். சரி, தும்முன உடனே தலையை தட்டி ஆயுசு 100ன்னு சொல்லுவா, சண்டை சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் தும்முறான். நீ இப்ப எதுக்கு தும்புறன்னு தெரியாத அளவிற்கு நான் மக்கா அப்படி சொல்லிட்டு அவன் ஆயுசு 100ன்னு சொல்லாம இருக்கா. ஆனால் ஆண்களுக்கு ஒரு பண்பு இருக்கு, விடாமுயற்சி. இன்னொரு தடவை தும்மி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை அவ தும்புறா. அந்த இடத்துல அவர்களுக்கு உண்மையான காதல் இருக்கிறது. அதனால அவ வேகமா ஓடி தலையை தட்டி நீடு வாழ்க ஆயுசு 100 அப்படின்னு சொல்லிடுறான். தட்டிக்கிட்டு இருக்கும் போதே அழுக ஆரம்பிச்சிடுறான். இது என்னடா திரும்பி என்னமா ஆச்சு அப்படின்னா, நமக்கு தும்மல் இன்னொரு ஒரு பழக்கமும் இருக்கு. யாரோ நம்மளை நினைச்சாதான் நமக்கு தும்மல் வருதுன்னு இன்னைக்கு நம்ம வீட்டில் சொல்லுவோம் தானே. இப்ப நீ எவ்வளோ பார்க்க வெளியே கிளம்புனியோ நீ போகாதனால அவங்க அங்க உன்னை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால நீங்க தும்மிக்கிட்டு இருக்க. ஒரு தடவை இல்ல 2 தடவை. இனி இதுக்கு மேல என்ன வேணாலும் முடியும். நண்பர்களே, இதுவரைக்கும் நடந்தது சதி, இப்ப அவருக்கு நடக்க போறது விதி. இப்ப உண்மையிலே அவருக்கு தும்மல் வருது. நமக்குலாம் ஒரு வியாதி இருக்கும், எந்த நேரத்தில் சிரிக்காதன்னு சொல்றோமோ அந்த நேரத்தில் தான் நம்ம கரெக்டா சிரிப்போம். அது மாதிரி ஏற்கனவே 2 தடவை தும்மி மாட்டிக்கிட்டான். இப்ப 3வது தடவை உண்மையிலே இயற்கையாவே அவனுக்கு தும்மல் வருது. சிரிப்பை கூட கட்டுப்படுத்திடலாம், ஆனா தும்மல் என்ன பண்ண முடியும்?
ஆனாலும் முடியும் வரை முயற்சி செய்தானே. சரி, அவள் கீழே குனிஞ்சு அழுதுகிட்டு இருக்கா, நம்ம அவளுக்கு தெரியாம திரும்பி தும்மிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். திரும்பி தும்மும் போது கரெக்டா பார்த்துட்டா, தும்புறத பார்த்துட்டா, அவ்வளவுதான், அவனுக்கு கதை முடிஞ்சிருச்சு தானே. இது நாள் வரைக்கும் உன்னை சந்தேகம் தான் பட்டேன், எப்ப நீ ஒருத்தி நினைக்கிறது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு திரும்பி தும்முனியோ அப்ப நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் யார் அவ அப்படிங்கிறான். இப்போ இந்த கிளைமேக்ஸுக்கு வருவோம். ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சா, ஒரு காதல் கதையினுடைய ஒரு சின்ன காட்சி மாதிரி. இது தமிழில் எந்த இலக்கியத்தில் இருக்குன்னா, நம்ம காதல் கவிஞன் கபிலன்னு நினைப்போம், அப்படி இல்லைன்னா கம்பன் நினைப்போம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, இதை எழுதினது திருவள்ளுவர். இன்பத்துப்பாலில் இருக்கிற ஒரு அதிகாரத்தினுடைய 7 குறளை மட்டும் நான் சொன்னேன், இதை எழுதினது திருவள்ளுவர் தான். வெறும் 49 வார்த்தையில எப்படி ஒரு காதல் கதையை சொல்லியிருக்காரு பாருங்க. யாராவது திருவள்ளுவரா இப்படி அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போமா? நமக்கெல்லாம் திருவள்ளுவர்னா அறமீனும் இன்பமும் மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள், அந்த அளவுக்கு தானே தெரியும். ஆனா என்னைக்கு திருவள்ளுவர் ஒரு கவிஞராக தெரிய ஆரம்பிப்பார் என்றால், இன்பத்துப்பால் நமக்கு ஸ்கூல்ல இருக்காது, காலேஜில் இருக்காது. நம்முடைய வாசிப்பு என்றைக்கு நமக்கானதாக மட்டுமே மாறுகிறதோ அன்னைக்கு திருவள்ளுவர் இன்னும் அழகாக ஆரம்பிப்பார். இப்போ இன்பத்துப்பால் படிக்கவே கூடாது அப்படின்னு நினைச்சிருந்தா எதுக்கு தெய்வ புலவர் இப்படி ஒரு பகுதியவே எழுதியிருப்பாரு? இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஒரு கணவன் மனைவிக்கும் உள்ள சண்டை நினைச்சோம்னா அது நம்முடைய புரிதல் குறைபாடு. இதுக்காக தான் திருவள்ளுவர் உளவியல் சார்ந்து இன்பத்துப்பால்னு ஒரு பாகத்தையே எழுதியிருக்கார். இது கோபத்தில் வந்தால் தான் சண்டை, இது 2 காதலருக்கு நடுவில் காதலில் வருவதால் அதில் பெயர் ஊடல். இந்த ஊடல் நமக்கு தெரிய வேண்டும் என்றால், இந்த உளவியல் புரிய வேண்டும் என்றால் நமக்கு திருக்குறள் தெரியணும். இவ்வளவு நேரம் திருக்குறள் சொன்னதற்கான காரணம், விதையின் செறிவு என்ற தலைப்பிற்கு ஒரு நூலை நம்மால் சொல்ல முடியும் என்றால் அது திருக்குறள் தான் நண்பர்களே. காரணம், 1330 குறள்களும் 1330 விதை நெல்கள். எப்படி திருக்குறள் ஒருவருக்கு உள்ளே சென்று விட்டால் நாம் வளர வளர திருக்குறளும் நம்மோடு சேர்ந்து வளரும், திருக்குறளும் நம்மோடு சேர்ந்து பொருள்கள் விரிந்து 1000 கிளை விட்டு வளர ஆரம்பிக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். நமக்கெல்லாம் காந்தியடிகள் தெரியும். அவருக்கு ரொம்ப பிடிச்ச எழுத்தாளர் டால்ஸ்டாய், ரஷ்யாவினுடைய எழுத்தாளர். காந்தியடிகள் டால்ஸ்டாய்க்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இத்தனை அற கருத்துக்களை சொல்றீங்களே டால்ஸ்டாய், உங்களுக்கு எங்க இருந்து இதெல்லாம் கிடைக்குதுன்னு. டால்ஸ்டாய் காந்திக்கு பதில் கடிதம் போடுறாரு. இந்த எல்லா கருத்துக்களையும் உங்கள் ஊரில் உள்ள திருக்குறள் இருந்து தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, திருக்குறள் என்கின்ற விதை நெல் டால்ஸ்டாயிடம் விழுந்தது. அது வேர் விட்டு கிளை விட்டு 1000 மரங்களாக வளர்ந்தது. அதிலிருந்து ஒரு கனியை உண்ட காந்தியடிகளுடைய வாழ்க்கை அதன் பின்னால் மாறி போனது. உண்மையிலேயே காந்தியடிகள் காந்தியாக இருந்ததற்கு திருக்குறள் என்கின்ற விதையும் ஒரு காரணம். இதை இன்னமும் தெளிவாக பார்ப்போமா? காந்தியடிகள் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மிக முதலாக செய்த போராட்டம் எதுனா அது ஒத்துழையாமை இயக்கம். அதற்கு முன்னாடி இந்தியா அப்படிப்பட்ட போராட்டத்தை உண்மையிலே பார்த்தது இல்லைங்க. ஏன்னா வலதுசாரி, இடதுசாரி, மிதவாதி, தீவிரவாதி, பயங்கரவாதி, இந்து, முஸ்லிம் எல்லாரும் காந்தி பின்னாடி நின்னாங்க. காந்தி வாங்க காந்தி, நீங்க சொல்றத நாங்க கேட்கிறோம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா நல்லா போயிட்டு இருந்த ஒரு போராட்டத்துல திருஷ்டி பற்ற மாதிரி சௌரி சவரால 22 காவலர்களை மக்கள் வந்து எரிச்சு கொண்டுறாங்க. காந்தியடிகளுக்கு இது தெரிய வருது. யார்கிட்டையும் கேட்கலங்க, அடுத்த நோடி யார்கிட்டையுமே கலந்து ஆலோசிக்கல. காங்கிரஸ்ல அத்தனை பெரிய தலைவர்கள் இருந்தாங்க, ஒரு ஆள்கிட்ட கூட கேட்கல. போராட்டத்தை அப்படியே நிறுத்திடுறாரு. நேரு காந்திக்கு எதிராக திரும்பினாரு, நம்முடைய நேதாஜி காந்திக்கு எதிராக திரும்பினாரு. ஒட்டுமொத்த மக்களும் காந்திக்கு எதிராக தான் இருந்தாங்க. அதுல ஒரு நியாயமும் இருந்துச்சு. ஏன்னா காந்தியடிகள் வேலையை விடுன்னு சொன்னாரு, உடனே விட்டாங்க. இனிமேல் வேலைக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க, ஸ்கூலுக்கு போகாதீங்கன்னு சொன்னாங்க, விட்டாங்க. வெள்ளையர்களுடைய ஆடைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க, மக்கள் யாருமே பயன்படுத்தல. இப்படி நீங்க சொன்ன எல்லாமே கேட்டோமே காந்தி. ஏதோ ஒரு கிராமத்துல 22 பேர் இறந்தனால ஒட்டுமொத்த இந்தியாவும் இதற்கு பலிகடா ஆக முடியுமா அப்படின்னு மக்கள்லாம் கோவப்படுறாங்க. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இந்த நேரத்துல தான் இதற்கு திருக்குறள் விடையாக வந்தது. தன்னஞ்சறிவது பொய்யற்க. காந்தியடிகள் செய்தது தவறா அப்படின்னு கேட்டா, காந்தியடிகள் தன்னுடைய உள்ளத்திற்கு தவறு என்று தெரிந்ததை ஒரு நாளும் செய்ததில்லை. ஏன் செஞ்சதில்லைன்னா, தன்னஞ்சே தன்னை சுடும். மக்களுக்கு அவர் பயப்படல, கடவுளுக்கு பயப்படல, தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்தவர் காந்தி. அதனாலதான் கடைசி வரைக்கும் தனக்கு தவறு என்று தெரிந்ததை ஒரு நாளும் செய்யல. நம்ம நினைப்போம் அது ஏதோ ஒரு இடத்துல இருந்த வன்முறை தானேன்னு. ஏதோ ஒரு இடத்தில் காட்டில் இருக்கின்ற சிறு தீப்பொறி தான் அடுத்த நாள் காலையில் காட்டையே சாம்பலாக்கிவிடும். ஏதோ ஒரு இடத்தில் இருந்த சின்ன வன்முறை தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் பரவிடும். அதற்கடுத்து இந்தியாவினுடைய போராட்ட குணமே வன்முறையாக மாறிவிடும். காந்திக்கு எப்படி தெரிந்தது என்றால், அவருள் வள்ளுவர் என்கின்ற விதை இருந்தது. நண்பர்களே, இதற்கு முன்னால் சரஸ்வதி மகாலினுடைய நூலகத்தை சொன்னேன். இன்னைக்கு
ஒரு அரண்மனையில எத்தனையோ பொருட்கள் இருந்தாலும் சரி, நூலகம் இல்லாமல் ஒரு அரண்மனை எடுக்கக்கூடாதுன்னு நினைச்ச முதல் மன்னர்னா இரண்டாம் சரபோஜி மன்னர் தான். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவருக்குள்ள புத்தகம் இருந்தது. அவருடைய ஆட்சி காலத்துல 1820 இந்தியா முழுக்க போலாம், புத்தகங்களை வாங்கி குவிக்கலாம்னு நினைச்சிட்டு இங்க இருக்கிற ஓவியர்கள், அவருடைய காவலர்கள், பண்டிதர்கள்னு 300 பேரை கூட்டிட்டு இந்தியா முழுக்க போனார். முதல்ல அவரு காசிக்கு போனார். காசியில் இருக்கின்ற கடவுளை தரிசித்து விட்டு 64 காசியினுடைய படித்துறைகள் இருக்கும், அதையெல்லாம் அவருடைய ஓவியர்களை கொண்டு தத்துரூபமாக வரைகிறார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, அவர் வரைஞ்ச இந்த ஓவியம் 200 ஆண்டுகளுக்கு பின்பும் இன்னும் நமக்கு அருங்காட்சியகத்தில் அப்படியே இருக்கு. நீங்க போனா பார்க்கலாம், 64 காசியினுடைய படித்துறைகளும் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கடுத்து அவர் டெல்லிக்கு போறாரு, தாஜ்மஹாலை பார்க்கிறாரு, இதே மாதிரி வரைய சொல்றாரு. அதற்கடுத்து கல்கத்தாவினுடைய காளி கோயில் போய் தரிசிக்கணும்னு சரபோஜி மன்னருக்கு ஒரு ஆசை. கல்கத்தாவினுடைய அப்போதைய ஆங்கிலேய ஆளுநரினுடைய பெயர் மார்க்கஸ். சரபோஜி மன்னருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் ரொம்ப நல்ல இணக்கமான ஒரு உறவு தான் இருந்தது. அதனால மார்க்கஸ் சரபோஜி மன்னரை வரவேற்க ரொம்ப தயாரா இருக்கார். என்ன வார்த்தை சொல்லி வரவேற்றாருங்கிறது தான் முக்கியம். தமிழ்நாட்டிலிருந்து வந்த மன்னருக்கு என்னுடைய வணக்கம்னு அவர் சொல்லல, தஞ்சாவூரிலிருந்து வந்த மன்னருக்கு என்னுடைய வணக்கம்னு அவர் சொல்லல, திருக்குறளின் தேசத்திலிருந்து வந்தவருக்கு என்னுடைய வணக்கம், உங்கள் வாயிலாக நான் திருக்குறளை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். குறிப்பா தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மன்னர் போறாரு, அதுவும் புத்தகத்தின் மீது காதல் கொண்ட ஒரு மன்னர். இந்த வார்த்தை கேட்டால் அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படித்தானே நீங்களும் நினைச்சீங்க? அப்ப நான் நினைச்சதுல தப்பு இல்லை தானே? அன்பார்ந்தவர்களே, புத்தகத்தின் மீது காதல் கொண்ட ஒரு மன்னராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு மன்னராக இருந்தாலும், திருக்குறள் என்கின்ற பெயரை சரபோஜி மன்னர் முதலாக ஒரு ஆங்கிலேயரினுடைய வாயிலிருந்து தான் கேட்கிறார். அப்படி ஒரு வார்த்தை அவர் கேட்டதே கிடையாது. சரி, அவர் கூட தான் 300 பேரை கூட்டிட்டு போயிருக்காங்களே, ஓவியர் இருக்காங்க, பண்டிதர் இருக்காங்க, காவலர்கள் இருக்காங்க. 300 பேருக்கும் தமிழ்ல திருக்குறள்ன்ற ஒரு நூல் இருக்குன்னே தெரியாது. அவருக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. 3 வருஷம் இந்தியாவெல்லாம் சுத்துறதெல்லாம் நிறுத்திட்டு நேரா இங்க வந்தார். நூலகத்துல திருக்குறளினுடைய ஓலைச்சுவடிகள் இருக்கான்னு தேடி பார்த்தாரு. நண்பர்களே, திருக்குறளினுடைய ஓலைச்சுவடி சரஸ்வதி மகால் நூலகத்திலேயே கிடையாது. இதுக்கு அடுத்து அவர் ஒரு முடிவெடுத்தார். அதுதான் வரலாற்று சிறப்பு மிக்கது. அவர் போய் அரசாங்க செலவுல திருக்குறள் ஓலைச்சுவடிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள்னு சொல்லல. எங்கெல்லாம் தமிழ் ஓலைச்சுவடிகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அரசாங்க செலவில் கொண்டு வாருங்கள் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் சரபோஜி மன்னரினுடைய பெயர் அந்த ஓலைச்சுவடிகளால் நிலைத்திருக்கிறது. இன்னைக்கு தஞ்சாவூர் நம்ம சொன்னோம்னா, ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் அடுத்ததாக 3ஆவதாக ஒரு அரசரினுடைய பெயர் ஞாபகம் வருதுன்னா அது சரபோஜி மன்னர் தான். அவருடைய ஏதாச்சும் ஒரு போர் நமக்கு தெரியுமா? அவர் எங்க இருந்து வந்தார்னு தெரியுமா? மராட்டியத்தில் அவருடைய குலம் என்னன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. ஆனால் நூல்களை கைவிடாத ஒருவனை காலம் ஒரு நாளும் கைவிடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு சரபோஜி மன்னர். சரபோஜி மன்னரினுடைய உள்ளத்தில் விதையாக நூல்கள் இருந்தது. அது இன்றை வரைக்கும் விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சரி, எதுக்கு கதை படிக்கணும்? சரி, கவிதையை விட்டுருவோம், ஏன் கதை படிக்கணும்? ஒய் ஃபிக்ஷன் அப்படின்னு ஒரு கேள்வி ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருந்தது, சமீபத்தில் படித்தது. ஒய் ஃபிக்ஷன் பிகாஸ் ரியல் லைஃப் இஸ் மோர் டெரிபிள். ஏன் நம்ம புனைவுகளை படிக்கணும்னா, நம்முடைய உண்மையான வாழ்க்கை புனைவை விட பயங்கரமா இருக்கு அப்படிங்கிறாங்க. நண்பர்களே, இந்த உலகத்தினுடைய மிக பழமையான ஓவியம் எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இந்தோனேசியால சுலவேசி அப்படின்னு ஒரு பகுதியில் உலகத்தின் மிக பழமையான ஓவியம். அதுக்கு வயசெல்லாம் நம்ம 3000 4000 கிடையாது, 51200 ஆண்டுகள். கிட்டத்தட்ட இந்த மனித குலம் உருவாக்கியதில் மிக பழமையான ஒன்று. 51200 ஆண்டுகள். ஒரு பன்றியை 3 பேர் சேர்ந்து வேட்டையாடுவதற்கான அந்த ஓவியம் அது. ஆராய்ச்சியாளர்கள் அந்த ஓவியத்தை பார்த்துட்டு இது எதற்காக வரைஞ்சிருப்பாங்கன்னு சிந்திக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, வேட்டையாடுதலில் இருந்து தான் கதைகள் பிறந்தது. ஆதியில் மனிதன் வேட்டையாடி இருப்பான்ல, இரவு நேரங்களில் தான் எப்படி வேட்டையாடினேன் என்பதை பிறருக்கு சொல்லி இருக்கிறான். அதை கதைகளாக படங்களாக வரைந்திருக்கிறான். கதை சொல்லுதல் என்பது 50000 ஆண்டுகளுக்கு பழமையானதுன்னு. இப்ப மனித குலம் கண்டுபிடித்ததில் மிக பழமையான ஒரு கலை இருக்கும் என்றால் அது கதை சொல்லுதல் தான். அந்த கதைகள் எல்லாம் தான் இன்றைக்கு புத்தகங்களாக நம் முன்னாடி கண்காட்சியாக இருக்கிறது. நம்ம சிந்திச்சு பார்ப்போம், கடவுள் நமக்கு அபரிவிதமா ஆசீர்வதிச்சு ஆளாளுக்கு 100 வருஷம் வாழ்ந்துட்டாலுமே நம்ம வாழ போறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். நமக்கு கிடைக்க போவது ஒரு வாழ்க்கையினுடைய அனுபவம் மட்டும்தான். நம்ம ஆசிரியராக இருந்தோம்னா ஆசிரியனுடைய வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஒரு மருத்துவருக்கு மருத்துவரினுடைய வாழ்க்கை மட்டும்தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு புத்தகமும் நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கையை அறிமுகப்படுத்தும். இங்க இருக்கும் போதே நம்மால் 2ஆம் உலகப் போரில் என்ன நடந்ததுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இங்கே இருக்கும் போதே ஒரு அகதியினுடைய வாழ்க்கை எத்தனை பாவமானது, எத்தனை கொடூரமானது நம்மால வாழ்ந்து பார்க்க முடியும். ஒரு சினிமா பார்க்கும்போது நம்ம சிரிக்கிறோம், ஒரு சினிமா பார்க்கும்போது நம்ம அழுகிறோம். காரணம் என்ன?
அந்த சினிமாவில் இருக்கின்ற கதாபாத்திரத்திற்கும் நமக்கும் இருக்கின்ற இடைவெளியை நாம் மறந்து விடுகிறோம். சினிமா பார்க்கின்ற பொழுது கதாபாத்திரத்தோடு நாம் ஒன்றுவோம். புத்தகம் படித்தால்தான் நண்பர்களே கதாபாத்திரமாகவே நம்மால் வாழ முடியும். இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுக்கான மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்று நமக்கு கற்பனை சக்தி வற்றி போகிறதுன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. நோட் பாஸ்ன்னு ஒரு நிறுவனங்க, இந்தியர்கள் எந்த பாஸ்வேர்ட் கடவுச்சொல்லை மிக அதிகமாக பயன்படுத்துறாங்கன்னு ஒரு ஆய்வே எடுத்தாங்க. நம்ம அன்றாட செல்போன்ல இருந்து தொடங்கி நம்ம பேங்க் வரைக்கும் எத்தனை பாஸ்வேர்ட் நம்ம வச்சிருக்கோம், இந்தியர்கள் மிக அதிகமாக பயன்படுத்துகின்ற கடவுள் சொல் எது அப்படின்னு நோட் பாஸ்ன்னு ஒரு நிறுவனம் ஆய்வெடுத்தாங்க. நீங்க கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க, அவ்வளவு கஷ்டமான பாஸ்வேர்டு அது. இந்தியர்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற கடவுச்சொல் 1 2 3 4 5 6. ரெண்டாவது அதிகமாக பயன்படுத்துகின்ற கடவுச்சொல் பாஸ்வேர்டு. அந்த பாஸ்வேர்ட் பேரே பாஸ்வேர்டு தான். ஏன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு டேட் ஆஃப் பர்த் வச்சிருக்கலாம், இல்ல ஒரு 10 செகண்ட் யோசித்து வேற ஏதாவது ஒன்று வச்சிருக்கலாம். இது ரொம்ப சாதாரணமான விஷயமா நமக்கு தெரியும். ஆனால் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எத்தனை பெரிய கற்பனை வறட்சி இது. நம்மால் ஒரு சின்ன விஷயத்தை சிந்திக்க முடிகிறதான்னு அந்த ஆய்வினுடைய முடிவு சொல்லுது. எப்ப நமக்கு கற்பனை வரும்? 20ஆம் நூற்றாண்டினுடைய மிக உன்னதமான மனிதர், ஒரு 100 வருஷத்தினுடைய உன்னதமான மனிதர்னு டைம்ஸ் இதழ் ஒரு பட்டியலை வெளியிட்டது. 2வது இடத்தில் இருப்பவர் மகாத்மா காந்தியடிகள். அப்ப முதல் இடத்தில் அந்த காலத்தில் இருந்த அமெரிக்காவினுடைய அதிபர் யாராச்சும் இருப்பாரோ நம்ம நினைக்கலாம், இல்ல இங்கிலாந்தினுடைய மகாராஜா மகாராணி யாராச்சும் இருப்போம்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு 100 வருஷத்தினுடைய மிக முக்கியமான முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், ஒரு அறிவியலாளர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாரு, ஒருவருக்கு அறிவு முக்கியமா அல்லது கற்பனை முக்கியமானா நான் கற்பனை தான் சொல்லுவேன். ஏன்னா அறிவு நமக்கு தெரிந்ததை மட்டும்தான் காட்டும், ஆனால் கற்பனை தான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் சேர்த்து காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட கற்பனையை நமக்கு புத்தகங்கள் என்னும் விதைகள் மட்டும்தான் நமக்கு கொடுக்கும். இன்னைக்கு சோழ மண்ணில இருந்து நான் பேசிட்டு இருக்கேங்க. இந்த சோழர்கள் நம் பண்பாட்டிற்கான விதைகளை செய்தவர்கள். இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு இந்தியா எதையெல்லாம் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறதோ அது எல்லாம் சோழர்கள் கொடுத்தது. இந்தியா சுதந்திர ஆன காலகட்டம் கிட்டத்தட்ட இந்துக்கு மேல சுரண்டதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சுரண்டின பிறகுதான் வெள்ளக்காரன் நம்மளை விட்டு போனான். அப்போ அமெரிக்கால இருந்து கால்டன் ஒரு பொருளாதார நிபுணரை கூப்பிடுறாங்க, எப்படிலாம் இந்தியாவுக்கு வரி போட்டு நம்முடைய செல்வங்களை பெருக்கலாம் அப்படின்னு. அவர் அப்ப சொன்ன வரியினுடைய பெயர் செலவு வரி. அன்பார்ந்தவர்களே, 1950 சொன்ன செலவு வரியை 1000 வருடங்களுக்கு முன்பு இங்கே செய்து காட்டியவர்கள் சோழர்கள். செலவு வரின்னு தஞ்சாவூர்ல இருந்தது. இன்னைக்கு நம்ம குடிநீர் பந்தல் மோர் பந்தல்லாம் போடுவோம். நீர்ப்பந்தல் அமைப்பதற்காக அரசாங்க செலவில் காசு கொடுத்தது நம்முடைய சோழர்கள் தான். இந்தியா உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு அது இந்தியான்னு சொல்றோம். இந்தியாவிற்கு ஜனநாயகத்திற்கு பல நூற்றாண்டு கால வேர்கள் இருக்குன்னு குடவோலை முறை மூலமாக சொன்னது நம்முடைய சோழ மண். குடிநீர் மாற்று வாரியம், குடிசை மாற்று வாரியம்னு முன்னாடி பல்வேறு வாரியங்கள்னு பெயர்கள். இன்னைக்கு அரசாங்கம் எத்தனை வாரியங்கள் வச்சிருக்கு. இந்த வாரியம்ங்கிற சொல்லை தமிழ்நாட்டிற்கு முதலாக கொடுத்தவர்கள் சோழர்கள். இத்தனை பெருமையை சொல்லிட்டே போலாம். ஆனா அது எல்லாமும் சோழர்களுடைய உச்சம் கிடையாது. எது சோழ பண்பாட்டினுடைய உச்சம்னா இந்த புத்தக கண்காட்சியினுடைய லட்சணையில் இருக்காது. ஒரு பக்கம் ஒரு கோயில், மறுபக்கம் ஒரு புத்தகம். அன்பார்ந்தவர்களே, ஒட்டுமொத்த சோழ பண்பாட்டினுடைய உச்சம் ஒன்று கற்களால் கட்டப்பட்ட பெரிய கோயில், மற்றொன்று சொற்களால் கட்டப்பட்ட கம்பராமாயணம். இந்த 2 தான் சோழர்கள் நம்முடைய பண்பாட்டிற்கு அளித்த விதைகள். நீங்க நினைச்சு பாருங்க, 1000 வருடம் ஆச்சு. ராஜராஜ சோழன் பெரிய கோயிலை எதற்காக கட்டியிருப்பார்? 1000 வருடங்களாக என்னுடைய பெயர் நிற்க வேண்டும் அவர் கட்டல. ஒரு கோயிலை கட்டி மக்களுக்கு கொடுக்கணும்னு அவர் கட்டல. அவர் கட்டின பிறகு அந்த கோயிலுக்கு வச்ச பேரு தட்சிண மேரு. வடக்கில் எப்படி ஒரு இமயமலை இருக்கிறதோ, தெற்கில் நான் நின்று பார்த்தால் ஒரு மலையாக தெரிய வேண்டும், ஒரு மலையை கட்டணும்னு ஆசைப்பட்டாருங்க. அப்படிப்பட்ட ஒரு கனவை ராஜராஜன் எங்கிருந்து அடைந்திருப்பார்னா அவர் பண்பாட்டில் வாழ்ந்தவர். பண்பாடு என்கின்ற விதை ராஜராஜ சோழனுக்குள் இருந்தது. நீங்கள் ஒட்டுமொத்த இந்திய கோயில்களினுடைய வரலாற்றை பார்த்தோம்னா பெரிய கோயில்ல அம்மனுக்குன்னு ஒரு சன்னதி இருக்கும். இங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். முதலாக ஒரு பெண் கடவுளுக்கு கோயிலில் சன்னதி வைத்ததுன்னா அது பெரிய கோயில் தான். அதற்கு பின்பாக தான் உலகத்தில் மற்ற கோயில்கள் எல்லாமும். கோயில்கள் என்பது வெறும் வழிபாட்டுக்கான இடமாக மட்டும் இல்லை, கலை இலக்கியம் ஓவியம் எல்லாவற்றுக்கும் ஒரு 1000 ஆண்டு கால தமிழர்களுடைய பண்பாட்டை அறுவடை செய்த காலம்னா அது சோழர்களுடைய காலம் தான். ஒரு பக்கம் நம்ம சிலப்பதிகாரத்தையும் இன்னொரு பக்கம் கம்பராமாயணத்தையும் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய பண்பாடும் அழிந்து விட்டது என்றாலும் கம்பராமாயணமும் சிலப்பதிகாரமும் நமக்கு விதை நெல்லை போன்றது. அதிலிருந்து ஒட்டுமொத்த தமிழ் பண்பாட்டையும் நம்மால் மீட்டெடுத்து விட முடியும்.
அப்படிப்பட்ட புத்தகங்களை இன்றைக்கு நாம் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா பண்பாட்டில் வாழ்தல் என்பதுதான் விதையுள்ள மரம் என்னைக்கு முளைக்கும் என்பதற்கான மிக அடிப்படையான ஒரு காரணம். இங்க இத்தனை கதைகளை எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிறார்கள்னா ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, ஒருவேளை அந்த எழுத்தாளர் சினிமாவிற்கு செல்லாமலோ எழுத்தாளருக்கு வேறு ஒரு தொழில் இல்லாமலோ நடுத்தர வாழ்க்கையை வாழ்ந்த தமிழ் எழுத்தாளர்கள் நம்மால விரல் விட்டு கூட எண்ணிட முடியாது. எல்லோரும் வறுமையில் தான் இருந்தாங்க. பிரபஞ்சன் ஒரு எழுத்தாளர் 75வது வயதிற்கு அவருக்கு ஒரு விழா வைக்கிறாங்க. அந்த விழா மேடையிலிருந்து சொல்றாரு, அவரு எனக்கு வாழ்க்கை மீது எந்த கவலையும் கிடையாது, எந்த குறை சொல்லலும் எனக்கு வாழ்க்கையில் கிடையாது. என்ன இந்த சமூகம் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் தந்திருந்தால் இன்னும் நல்ல கதைகளை நான் எழுதியிருப்பேன். ஆனாலும் அவர் சாகின்ற வரைக்கும் எழுத்தாளராக மட்டுமே எழுதி எழுதி செத்து போனார். எல்லா எழுத்தாளர்களும் அப்படிதான். தஞ்சை பிரகாசன் தஞ்சையினுடைய கதைகளை மட்டுமே தொகுத்து பல்வேறு புத்தகங்களாக இருக்கிறது. தி ஜானகிராமனை நம் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டே இருக்கலாம். இந்த தஞ்சைக்கு எத்தனை எழுத்தாளர்கள் கடவுள் கொடுத்திருக்கிறார்கள், அத்தனை பேரும் எழுதுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், அவர்கள் இன்றைய தலைமுறைக்காக மட்டும் எழுதவில்லை, அவர்கள் காலத்தை நோக்கி எழுதி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து வருகின்ற ஒவ்வொரு தலைமுறைக்கும் விதை நெல்லாக ஒவ்வொரு எழுத்தாளரும் இருக்கிறார்கள் என்றால் எழுதுவது அவர்களுடைய வாழ்நாள் கடன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பண்பாட்டையும் மொழியையும் கொண்டு சேர்ப்பது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். ஒன்றை கூறி உரைக்கு திரையிடலாம் என்று நினைக்கிறேன். மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஜப்பான்ல இது வெறும் மகளிர் தினம் மட்டும் கிடையாது, கூடுதலாக இன்னொரு தினத்தையும் சேர்த்து கொண்டாடுறார்கள். ஹச்சிகோ அப்படின்னு ஒரு நாய், ஹச்சிகோ அந்த நாயினுடைய பெயர். அந்த நாயினுடைய நினைவு நாள் மார்ச் 8. ஒட்டுமொத்த தேசமும் சேர்ந்து ஒரு நாய் செத்து போனதை கொண்டாடுறாங்க நண்பர்களே. ஏன் அப்படின்னா அந்த நாயினுடைய உரிமையாளரினுடைய பெயர் பேராசிரியர் யுனோ. அந்த யுனோ டோக்கியோல ரயில் நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருப்பார். ஒவ்வொரு நாளும் போகும்போதும் ரயில் நிலையம் வரைக்கும் அந்த நாய் வரும். அதற்கு பின்பு ரயில் நிலையத்திலேயே காத்திருக்கும். சாயந்தரம் அவர் வேலையை முடித்து வரும்போது அவரோடு சென்று போயிடும். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவருடைய 53வது வயதில் அந்த பேராசிரியருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அந்த பேராசிரியர் இறந்து விடுகிறார். இறந்தது நமக்கு தெரியும், ஆனா நாய்க்கு தெரியல. வெறும் 16 மாசம் மட்டும்தான் அந்த நாய் அந்த பேராசிரியர் யுனோவோடு கூடயே இருந்தது. அந்த ஹெச்சிகோங்கிற நாய் அவர் இறந்த பிறகும் பல ஆண்டுகளாக தினந்தோறும் அவர் வருவார் என்று ரயில் நிலையத்திலேயே காத்து கொண்டிருந்தது நண்பர்களே. இது ஜப்பான்ல இருக்கிற நாளிதழில் வந்தது. ஜப்பான்ல இருக்கிற தொலைக்காட்சிகள் இதை தலைப்புச் செய்தியாக போட்டார்கள். அதற்கு பின்பு அந்த நாய் வாழ்கின்ற காலத்திலேயே அந்த ரயில் நிலையத்தின் முன்பாக ஹச்சிகோவிற்கு ஒரு சிலை வைத்தார்கள். இன்றைக்கு ஜப்பானினுடைய பள்ளி பாட புத்தகங்களில் நேர்மைக்கும் தன்னம்பிக்கைக்கும் என்றைக்கும் சொல் மாறாத திறத்திற்கும் ஜப்பானியர்களை இந்த நாய் ஞாபகப்படுத்துகிறதுன்னு அவர்களுடைய குழந்தைகளுக்கு பாடங்களில் அரசாங்கமே சொல்லிக் கொடுக்குது. இது ஒரு பக்கம் இருக்கா. இப்ப அப்படியே தமிழ்நாட்டுக்கு வரும். திருவண்ணாமலையில எடுத்தனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு கல்வெட்டு, நமக்கெல்லாம் நடுகள்னா தெரியும். ஊருக்காக போரிட்டு ஊருக்காக சண்டையிட்டு எந்த ஒரு வீரன் மறிக்கிறானோ அவனுக்கு நடுகள் வைப்பது தமிழரினுடைய மரபு. ஆனா அந்த நடுகளுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அந்த வீரனோடு சேர்ந்து கூடையே ஒரு நாய் இருக்கு. அந்த நடுகள்ல பாத்தீங்கன்னா கையில் கத்தியோடு ஒரு வீரன் இருப்பான், கூடையே ஒரு நாய் குலைச்சிக்கிட்டு இருக்கும். அந்த நாயினுடைய பெயர் கோவிபன். அந்த கல்வெட்டுக்கு 1000 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 1200 ஆண்டுகள் பழமையான கல்வெட்டு. அந்த நாயினுடைய பெயர் கோவிபன். என்ன பிரச்சனைனா ஆநிரைகள் அந்த கிராமத்துக்கு ஆடு மாடுகளை கவர்ந்து செல்வதற்காக திருடர்கள் வந்தார்கள். அந்த திருடர்களை கடித்து அந்த நாய் செத்து போச்சு. திருடர்கள் அந்த நாயை கொன்னுட்டாங்க. ஊருக்காக ஒரு நாய் செத்தாலும் அதை நடுகளாக வைத்து அந்த நடுகள் அந்த நாயினுடைய பெயர் முதற்கொண்டு குறிப்பிட்டு இருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்க, ஹச்சிகோக்கும் கோவிவனுக்கும் எந்தவித வேறுபாடும் கிடையாது. ஆனால் ஜப்பானில் அந்த நாடு முழுக்க கொண்டாடுகின்ற ஒரு தேசிய தினமாக அந்த நாயினுடைய பெயரும் அந்த நாயினுடைய இறந்த தினமும் இருக்கு. இந்த பக்கம் 1200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஊருக்காக செத்து போனது ஒரு நாயாக இருந்தாலும் அதை மதிக்க வேண்டும்னு பண்புள்ள தமிழர்களாக நாம் இருந்திருக்கோம். ஆனால் அந்த நாயினுடைய பெயர் யாருக்காவது தெரியுமா? இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் பண்பாட்டில் வேரூன்றி வாழ்கிறார்கள். நாம் இன்னும் பண்பாட்டில் வேரூன்றி வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, விதையினுடைய செறிவு என்பது நம்முடைய வாழ்க்கையை வளமாக்க வேண்டும். கோயில் கலசத்தில் அந்த ஊரினுடைய மிக முக்கியமான நவதானியங்களையும் விதை நெல்களையும் போட்டு வைப்பார்கள். அதற்கு காரணம் என்னன்னா,
என்னைக்காச்சும் ஒரு நாள் போர் வந்ததோ, என்னைக்காச்சும் ஒரு நாள் மிகப்பெரிய பேரிடர் வந்ததோ, இந்த ஒட்டுமொத்த சமுதாயம் அழிஞ்சிடக்கூடாது, அங்கு இருக்கிற விதை நெல்லை எடுத்து விவசாயம் செய்தாவது நம்முடைய சமுதாயம் பிழைத்துக் கொள்ள வேண்டும்னு. அதுபோல இன்றைக்கு நம்மிடம் இருக்கின்ற விதை நெல் நமக்கான புத்தகங்கள் தான். இன்றைக்கு நாம் புத்தகங்களை வாங்கி வாசித்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தினாலும் இன்னமும் பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய பண்பாட்டு தொடர்ச்சியை இன்னும் நம்மால் தொடர முடியும். புத்தகங்களை வாங்குவோம், புத்தகங்களை வாசிப்போம். புத்தகங்கள் என்கின்ற விதைகள் நம் வாழ்க்கையை சரிபார்க்கட்டும். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. வணக்கம்.